ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தைகள் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய எங்கள் தேற்றவாளனாகிய எங்கள் தகப்பன் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து, தந்தையாகிய ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம் தகப்பனே. வருவீராக, இவ்வேளையை பொறுப்படுத்து கொண்டு நீ போதித்து எங்களை வழிநடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம். மண்ணோட்டை மறைத்து கொண்டு மாம்சமும் இரத்தமும் என்னிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி, வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி, தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தந்தையே, உடைய நாமமும் இரத்தமும் உடைய தெய்வீக பிரசனமும் உடைய வார்த்தையின் வசனத்தின் நிறைவும் வெளிப்பாடும், ஆண்டவரே கிருபா வரங்களும், ஆண்டவரே உடைய சாரமும் சத்தமும் உடைய வெளிச்சமும் உடைய கிருபையும் இரக்கமும் தயவும், உம்முடைய கருணையும் காருண்யமும் வல்லமையும் பலனும் சத்துவமும் உம்முடைய சாயலும் உம்முடைய தெய்வீக தன்மையும் அல்லேலூயா என்னை நிரப்புவதாக. உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் என்னை நிரப்புவதாக. உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் உம்முடைய எண்ணெய் என்னை நிரப்புவதாக. உம்முடைய அபிஷேக தைலம் என்னை நிரப்புவதாக. தகப்பனே, என்னை முற்றுமுடிய ஆண்டு கொள்வீராக. ஆராதனை பங்கு பெறுகிறவர்கள், லைவில் பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் முற்றுமுடிய ஆட்கொண்டு ஆளுகை செய்து, எங்கள் திரியேக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் கையை நீட்டி என்னை பிடித்து தூக்கி விட்டார். அவர் கை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டார். அப்போ நம்ம இதை கேட்டோம், இது பல வாரங்களாக கேட்குறோம். என்னை பலவீனப்படுத்துகிற ஆவிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் இன்னும் அகற்றாமல் இருப்பது சரியல்ல. நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவி, நம்மை குன்றி போகும்படி செய்கிற ஆவி, நாம் எழுந்து நடமாட முடியாதபடி செய்கிற ஆவி, சாத்தானுடைய ஆவியே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அவர் நாமத்தின் அதிகாரத்தினாலே நாம் விரட்டாமல் இருந்தா எப்படி? வீட்டில் 1க்கு 2 தொடப்ப கட்டையை வச்சுக்கிட்டு, தொடப்பட்டை வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்காது. தொடப்பத்தை வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். தொடப்ப கட்டையை வச்சுக்கிட்டு, தொடப்ப கட்டையை 1க்கு 2 தொடப்ப கட்டையை வச்சுக்கிட்டு, வீடு இன்னும் பெருக்கவே இல்லை 10 நாளாவது அப்படின்னு சொன்னால் எப்படி? அப்போ அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறதுக்கு தானே அந்த தொடப்பம். ஒன்று ஈக்கு தொடப்பம், இன்னொன்று பூந்தொடப்பம், இன்னொன்று பூந்தொடப்பம். இப்போ தொடப்பத்திலே வகைக்கு வகை வந்திருக்குது. குனியாமலே பெருக்கிற தொடப்பெல்லாம் வந்திருக்குது. குனியாமலே பெருக்கிற தொடப்பெல்லாம் வந்திருக்கு. அடுத்தது ரிமோட்டிலே யூஸ் பண்ணுற தொடப்பம் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே எந்திரிக்க வேணாம். சில சொல்லுவாங்க இல்லையா, அம்மா நீங்கள் எந்திரிக்க வேணாம், அப்பா நீங்கள் எந்திரிக்க வேணாம், படுத்துக்கினே நீங்கள் ஃபேனை ஆஃப் பண்ணலாம், ஃபேனை ஆன் பண்ணலாம். என்னது சொல்கிறாங்க? அது ஃபேனுக்கு ரிமோட் வந்து எத்தனையோ வருடங்கள் ஆகுது. அப்படி கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? நம்மளை படுத்த படுக்கையாக வைக்கிறாங்களேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? நம்மளை படுக்கையில் வச்சுருக்கிறாங்களே எவ்வளோ சந்தோஷம். நம்மளை எந்திரிக்க விடாதபடி நம்ம மேலே அவ்வளோ பாசம், அன்பு. படுத்தே இருங்கன்னு. எப்படி? அப்போ தான் எங்கே போக முடியும்? படுத்தே இருந்தால் எங்கே போக முடியும்? சீக்கிரம் சொல்கிறதுக்கு பயமாகுது. நீங்கள் பயந்தாலும் பயப்படனாலும் அங்கே தான் போக வேண்டிய நாளில் போய் தான் ஆகணும். போக வேண்டிய நாளில் போய் தான் ஆகணும். இல்லையா? அது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது நல்லது தான், அந்த வசதி வந்தது நல்லது தான். ஆனால் எந்திரிச்சு நான் போய் ஃபேனை போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனையும் எனக்கு சத்துவத்தையும் என் கால்களுக்கு கைகளுக்கு என் உள்ளான மனுஷனுக்கு அந்த பலனை கொடுக்கிறவர் என்னை கை நீட்டி என்னை தூக்கி விட விரும்புகிறாரு. ஆனால் எனக்கு விருப்பம் கிடையாது.
நீங்கள் படுத்தே இருங்க, உங்கள் வாயிலே ஊற்றுறேன், வாயிலே. அப்போ தான் சீக்கிரம் பால் ஊற்ற முடியும். சீக்கிரம் என்ன ஊற்ற முடியும்? பால் ஊற்ற முடியும். வாயிலே ஊற்றுறேன் உங்களுக்கு, படுத்தே இருங்க. நீங்கள் அங்கேயே உட்காந்துருங்க, நீங்கள் எந்திரிக்க வேண்டாம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய அன்பை காட்டிலும் இந்த அன்பு நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஆனால் அது பாம்பு, அது பாம்பு, அது பாம்பு, அது பாம்பு. நீங்கள் எழும்புவீங்க, நீங்கள் நிற்பீங்க, உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்க. அப்படின்னா என்ன? வீட்டில் போய் மண் வெட்டியெல்லாம் எடுத்து பலன் உண்டுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. தென்னை மரத்துக்கு எல்லாம் குழி வெட்டி அதுக்கெல்லாம் உரம் போடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. நடைமுறையில் நீங்கள் சாத்தியமான உங்கள் வேலைகளையெல்லாம் உங்கள் கைப்பக்குவத்துக்கு கர்த்தர் அந்த சக்தியும் அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் அவர் வார்த்தை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. அப்போ அதை வச்சு பயன்படுத்துறதை விட்டுட்டு நித்தமும் பரிதாபத்தையே, சுய பரிதாபத்தையே தேடிக்கிட்டு, சுய பரிதாபத்தை கொடுக்குற மனுஷரையே தேடிக்கிட்டு இருந்தால் எப்படி அது இருக்கும்? தலை எங்கேருந்து நிற்கும்? உள்ளான மனுஷன் நின்னா தானே தலை நிற்கும். இல்லைன்னா தலை கிர்ரு கிர்ரு கிர்ருன்னு தான் இருக்கும். தலை கிர்ரு கிர்ருன்னு இருக்கும். சரி, தலை கிர்ரு கிர்ருன்னு இருக்குல்ல உங்களுக்கு அடிக்கடி, இனி நீங்கள் கவலையே படாதீங்க. காலையில் ஒரு 2 மாத்திரை, மத்தியானம் ஒரு 2 மாத்திரை, அப்படியே தூங்கினே இருங்க. எங்கே போயிடலாம்? தூங்கினே இருந்தாலும் எங்கே போயிடலாம்? இப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தா, மாத்திரை போட்டு போட்டு தூங்கினே இருந்தால் எங்கே போயிடலாம்? அதுவும் பயமாகுது. ஆனால் அங்கே போகிறதுக்கு தான் நிறைய வார்த்தையை இந்த வாரம் முழுசும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதும் எங்கே போகக்கூடாது, அங்கே போகிறக்குரிய வார்த்தையை நிறைய பேசிட்டு இங்கே அதை சொல்கிறதுக்கு பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங், ஒரு தோரணையை கொடுக்குறாங்க, ஒரு தோரணையை கொடுக்குறாங்க இங்கே அங்கே போகிறதுக்கு ஒரு இது இல்லாமல். அடுத்தது, நான் போகிறனோ இல்லையோ நீங்கள் என்னை அனுப்பி வச்சிருவீங்க. நீங்கள் என்னை கவனிக்கிறத பார்த்தா என்ன பண்ணி வச்சிருவீங்க? நீங்களே என்ன பேசினதுனால தான் நமக்கு வாய் வரமாட்டேங்குது. பேசினதுனால தான் வாய் வரமாட்டேது. நீங்களே என்ன அனுப்பி வச்சிருவீங்க போல இருக்கு. நீங்களே என்ன அனுப்பி வச்சிருவீங்க போல இருக்குது என்று நாம் இஷ்டத்துக்கும் வாய் வந்தபடி. ஒரு அரசியல்வாதி கூட பேசுறாரு, என்னன்னு? வாய் இருக்குன்னா நீங்க எப்படி வேணாலும் பேசுவீங்களான்னு. வாய் இருக்குன்னா எப்படி வேணாலும், அவர் இருக்கிற உண்மையை தான் சொல்றாரு. ஆனால் வாய் இருந்தால் எப்படி வேணாலும் பேசுவீங்களான்னு. ஆனால் தேவன் வாய் இருந்தால் எப்படி வேணா பேசுவீங்களான்றது வேறு விதமாக இருக்குது. வேதத்தில் வேறு விதமாக இருக்குது, வேறு விதமாக இருக்குது. அப்போ அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கி விட விரும்புகிறார். என்னை கை தூக்கி விட விரும்புகிறார். ஆனால் நானோ 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 சர்பம் சொல்கிறதையே கேட்பேன். சர்பம் சொல்கிறதையே தான் கேட்பேன். சர்பத்தின் மனிதர்கள் தேவ மனிதர்களைப் போல வேடம் அணிந்து வந்து சொல்கிறத தான் நான் நம்புவேன். சொல்கிறதான் நான் என்ன செய்வேன்? நம்புவேன். இரவும் பகலும் என்னை பார்க்கிறவர் அவர் தான், என்னை காண்கிறவர் அவர் தான், என்னை கவனிக்கிறவர் அவர் தான், என்னை பராமரித்து நடத்துகிறவர் அவர்ன்றதை விட்டுட்டு நம்மளை பராமரித்து நடத்துகிறவங்க மனுஷன்தான்னு மனுஷன் மேலே வச்சிடுறோம். மனுஷன் மேலே அல்லது மனுஷி மேலே வச்சிட்டு எல்லாமே நீதாம்பா, எல்லாமே நீதாமா, எல்லாமே நீதாமா. ஒட்டு மொத்தமாக ஒன்று விடாமல் எல்லாம் பிடுங்கி எடுத்த பிறகு தான் தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. டூ லேட். ஒட்டு மொத்தமாக எஞ்சி இருக்கிறது எல்லாம் பிடுங்கிட்ட பிறகு தான் தெரியும். பிடுங்கிட்ட பிறகுதான் தெரியும். ஐயோ மோசம் போனேனே, ஐயோ மோசம் போனேனே, மோசம் போனேனே. தேவனுடைய அன்பை காட்டிலும் மனுஷனுடைய அன்பு ரொம்ப பிரமாதம் என்று நினைத்து மோசம் போனேனே தெரியும். எவ்வளோதான் கேட்டாலும் நான் இருக்கிறபடியே இருப்பேன் என்று சொல்றது ரொம்ப சோகமான ஒரு காரியம். எவ்வளவுதான் தேவ வார்த்தையை கேட்டாலும் நான் இருக்கிறபடியே மாறாத தன்மையில் தேவன் மாறணும் என்று விரும்புகிற காரியங்கள் மாறாமல் இருப்பது ஒரு பெரிய சோகமான ஒரு காரியம், துக்ககரமான ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12லேருந்து 14ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12, 13, 14, பேஜ் 84, புதிய ஏற்பாடு.
அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி பாருங்க, சொன்னது 12, 13, 14, அவ்வளோதான். 12, 13, 14. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்ததை கேட்டிருந்தோம். இவருக்கு என்ன பிரச்சனை? இங்கே வந்தவருக்கு, ஏசாமி கிட்ட வந்தவருக்கு, பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் இருந்தான். குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லப்படலை, குஷ்டரோகம் நிறைந்த மனிதன். ஒரு குடத்துல கொஞ்சம் தண்ணி இருந்தா தண்ணி நிறையா இருக்குதுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு குடத்துல தண்ணி இன்னும் ஃபுல்லாக இருந்தால் என்ன சொல்லுவான்? குடம் நிறைஞ்சி தண்ணி இருக்கு. குடம் நிறைய என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குன்னு சொல்லுவோம். அதுபோல் அவன் முழுதுமாக குஷ்டரோகத்தினாலே இருக்கிற மனிதன் என்றால் அவன் மார்க்கெட்டுக்கு போக முடியாது, காய்கறி மார்க்கெட்டுக்கு போக முடியாது, மளிகை மார்க்கெட்டுக்கு போக முடியாது, மக்கள் சகஜமாக பழகிற இடங்களில் சஞ்சரிக்கிற இடங்களில் அவன் சஞ்சரிக்க முடியாது. அவன் எல்லோரும் போல குடியும் குடுத்தனமாக வாழவும் முடியாது. ஒதுக்கப்பட்டவனாக ஒதுங்கின நிலையிலே தான், தள்ளப்பட்ட நிலைமையில தான் இருக்கணும். அப்போ தேவன் சந்தித்த இடமும் அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் அந்த இடம் இருந்திருக்கணும். குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, அவன் வந்து விழும்போது கொஞ்சம் சுற்றி இருந்தவங்க கூட ஒரு 50 அடி தள்ளி போயிருப்பாங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த குஷ்டரோகம், உடம்பு முழுசும் நிறைஞ்சிருக்கிற குஷ்டரோகம் உலகத்தில் எந்த வைத்தியத்திலும் குணமாகாது. எந்த வைத்தியத்திலும் அந்த காலகட்டங்களில் குணமாகவே ஆகாது, நிவர்த்தியே ஆகாது. அப்போ மனிதனால் அதை குணமாக்க முடியாத ஒரு வியாதியில் அந்த மனிதன் இருக்கிறான். எத்தனை வருஷமாக இருந்தான் என்று நமக்கு தெரியாது. எத்தனை வருஷமாய் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவனாக, தள்ளுண்டவனாக, தன் குடும்பம் இனஜனம் பந்தத்தை விட்டு தள்ளப்பட்டவனாக, உறவுகளிலிருந்து தள்ளப்பட்டவனாக, சக மனிதர்களோடு அவன் வாழ முடியாதவனாக எவ்வளவு காலம் அவன் துக்கமும் வேதனையும் பாடுகளும் அவமானங்களும் கண்ணீருமாய் நிறைந்து அந்த வேதனைக்குள்ள அவன் இருப்பான். யாரோ ஒருவர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி தண்ணி, உணவு, மற்றவைகள் அவனுக்கு வேண்டியவைகளை கொண்டு வந்து கொடுக்கவும், அவன் துணிமணிகளை அவனுக்கு துவைக்க கொள்ளவும், எல்லாம் எங்கே போய் துவைப்பான் அவன்? எல்லாம் ஜனங்க போய் பொது கிணறுல போய் துவைக்கிற மாதிரி துவைக்க. அப்போ எந்த கிணத்துல தான் போய் துணி துவைப்பான் அவன்? அப்போ என்னதான் அவன் செய்ய முடியும் அவன்? அப்போ இன்னும் எவ்வளோ சிரமங்களை அவன் சந்திச்சிருப்பான். சரி, குஷ்டரோகம் அவனுக்கு வந்திருக்குன்னா அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருப்பான், எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவன் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செஞ்சிருப்பான் என்று. குஷ்டரோகம் வராதவங்கெல்லாம் குஷ்டரோகியை விட மோசமானவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குஷ்டரோகம் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? குஷ்டரோகம் இல்லை. இந்த மனிதனுக்கோ குஷ்டரோகம் இருக்கு. அப்போ தேவன் அவன் மேலே இரக்கம், அவன் கேட்குறான். ஆனால் தேவன் அதுக்கு எஸ்ன்னு சொன்னதான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. அவன் குஷ்டரோகம் அவனுக்கு போகாது. கர்த்தருக்கு மனம் இருந்தாதான், மனமும் அந்த இரக்கமும் தேவனுக்கு இருந்தாதான் அவனை குணமாக்க முடியும் கர்த்தர். அப்போ கர்த்தருக்கு அந்த குணமும் அந்த மனமும் இருக்கிறதுனால தான் அவன் சுத்தமாக உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இப்போ நமக்கு கால் ஒரு பக்கம் இழுக்குது, கை ஒரு பக்கம் இழுக்குது, தலை சுத்துது. அப்போ ஏசாமிகிட்ட கேட்டால் குணமாக்குவாரா? குணமாக்க மாட்டாரா? குணமாக்குவாரா? ஆக்க மாட்டாரா? அப்போ ஆக்குவார்ல. அவன் ஒரு டைம் தான் ஏசாமியை பார்த்தான், ஒரே டைமில் வாங்கிட்டான். நம்ம எத்தனை தடவை ஏசாமியை பார்த்துருக்குறோம்? 1000 முறை ஏசாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். 1000 முறை ஏசாமி இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் ஏன் போல? அவன் மனசார கேட்டான். அவங்கிட்ட குஷ்டரோகத்தில் இருந்தான், ஆனால் கேடான குணம் இல்லை, தப்பான குணம் இல்லை,
மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுகிற குணம் அவங்கிட்ட இல்லை. மற்றவர்களை குத்தி காயப்படுத்துகிற குணம் அவங்கிட்ட இல்லை. மற்றவங்களை பீறுகிற குணம் அவங்கிட்ட இல்லை. மற்றவங்க மேலே பழிய போடுற குணம் அவங்கிட்ட இல்லை. அவங்கிட்ட இல்லை. அவங்கிட்ட இல்லை. கர்த்தர் அவனை உள்ளுபுறமும் காண்கிற தேவன். அவனை பற்றின முழு விவரமும் இங்கே எழுதப்படாவிட்டாலும் அவன் அப்படிப்பட்டவனாக இல்லை. அப்படிப்பட்டவனாக இல்லை. அப்போ எனக்கு அப்போ குஷ்டரோகம் ரொம்ப ரொம்ப தீமையானதா, தலை சுத்து தீமையானதா? எது ரொம்ப பெரிய தீமையானது? தீமையானது இல்லையா? தீமையானது. அப்போ இந்த தலை சுத்து எத்தனை நொடியில் போகணும்? ஒரு நொடியிலேயே போக வேண்டியது. ஒரு நொடியிலேயே இந்த தலை சுத்து என்ன செய்யணும்? போகணும். ஒருவேளை அப்படி போகலை, பல நாட்கள் பல வாரங்கள் காலதாமதம் ஆகினாலும் அது போயே ஆகணும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னாடி. ஆனால் ஏன் அதை அனுப்பாமல் கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? அப்போ அவரவருக்குள்ளே இருக்கிற அந்த சுவாபம் தான், அந்த பேச்சு, அந்த சுவாபம், அந்த சிந்தனை, அந்த நடக்க, அந்த செயல்பாடுகள் தான் அதை போக விடாதபடி தடுக்குது. கர்த்தர் அந்த அற்புத சுகத்தை கொடுக்கக்கூடாதபடி, அவர்களை கை நீட்டி தூக்கி எடுக்கக்கூடாதபடி தடுக்குது. நடந்தே அவன் தேவ பலனால, தேவன் கொடுக்கிற பலனினால நான் நடப்பேன் தேவ பலனால என்று நான் தேவன் விரும்புகிறபடி பேசி, விரும்புகிறபடி சொல்லி, விரும்புகிறபடி அறிக்கை செஞ்சா நான் நடந்து வருவேன். நடந்து வருவேன். அதை பாருங்க, இந்த குஷ்டரோகி அப்போ எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி தான் ஏசாமி கிட்ட நெருங்கி வந்துட்டான். இந்த குஷ்டரோகி அவனை தடை செஞ்சுருப்பாங்க, ஏசாமி கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவர் கூட நிறைய ஜனம் இருப்பாங்க. அப்போ நெருங்க விட மாட்டாங்க. யார் என்ன செய்தாலும் பரவாயில்ல, என்ன தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன தீமை செய்தாலும் பரவாயில்ல, நான் ஏசாமிகிட்ட ஓடிடுவேன்னு ஓடியாந்துட்டான். ஏசாமிகிட்ட ஓடி வந்துட்டு வேண்டிக் கொண்டான் என்று பாருங்க. அவர் 13ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர் தமது கையை நீட்டி, அவனை பார்க்கவே பயப்படுறாங்க, அவங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க, அவன் மூச்சு விடுறது மேலே பற்றக்கூடாதுன்னு பயப்படுறாங்க, அவன் நடந்து போன அந்த பாதத்தினுடைய அடி சுவடுகளில் கால் பட்டுருச்சுன்னா குஷ்டரோகம் வந்துடும்னு பயப்படுறாங்க. அவன் தொட்டதில் நம்ம போய் தொட்டுட்டா குஷ்டரோகம் வந்துடும்னு. அவன் தொட்டது எல்லாமே தீட்டு, அவன் தொட்டதெல்லாம் தீட்டு. அவன் பேசி அவன் வாயிலேருந்து ஒரு எச்சையோ ஏதோ ஒன்று மேலே பட்டுடுச்சுன்னா அடுத்த செகண்டை அல்லது அடுத்த வாரமோ அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடும்னு அப்படி பயப்படுற சமுதாயத்தில், மனுஷர் மத்தியில் இயேசு அவனை தொட்டார். பரிசுத்தர், பாவமுள்ள இந்த மனுஷனை, பரிசுத்தர், வியாதி உள்ள இந்த மனுஷனை, மனுஷனாலும் எவராலும் எவைகளாலும் குணமாக்க முடியாத இந்த மனுஷனை கர்த்தர் தொட்டார். தீட்டு உள்ளவன் என்றும், தீண்டத்தகாதவன் என்றும், தீழ்ப்பானவன் என்றும், புறம்பே தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அருவருக்கத்தக்கவன், சமுதாயத்திலே இவன் வாழ தகுதியற்றவன் என்று தள்ளப்பட்டவனை இயேசு கிறிஸ்து தொட்டார். இயேசு கிறிஸ்து தொட்டார். அப்போ ஏன் நம்மளை தொட மாட்டேங்கிறார்? அவன் கேட்டான், எனக்கு விருப்பம்னாரு, அவன் சுகமாகணும், அவன் இந்த சமுதாயத்தில் எல்லார போல வாழணும், இனி அவன் ஒதுக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய், புறம்பாக்கப்பட்டவனாய், தீட்டு உள்ளவனாய் அவன் இருக்கக்கூடாது. அவன் எல்லோரும் போல சக மனிதர்களோடு கூட, அது எல்லோருடைய அவன் தன் குடும்பத்தோடு கூட அவன் வாழணும், இந்த உலகத்தில் அவன் வாழணும்னு விரும்பினது கர்த்தர் மட்டும்தான். அந்த விருப்பத்தை உடையவரும் அந்த சுகத்தை கொடுக்கிறவர்கிட்ட வந்துட்டான். அந்த சுகத்தை கொடுக்கிறவரும் என்னை தொடுகிறவரும் நான் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு, எங்கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இன்னமும் அந்த பலவீனத்தை குறிச்சே நான் மேன்மை பாராட்டிட்டு இருந்தேன். என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டன்னு பவுல் கூட சொல்கிறாரு. அது எதுக்கு? அந்த பலவீனத்தில் அவர் பலன் எனக்குள்ளே வர்றதுனால நான் மேன்மை பாராட்டுறேன். அந்த மேன்மை யாரை பாராட்டுறேன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பாராட்டுறேன். இந்த பலனை கொடுக்கிறவரை நான் மேன்மை பாராட்டுறேன்னு. அவரை நீங்களாக்கி எனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தை குறித்தே
நான் படுத்தே இருக்கிறேன், நான் ஒன்றும் பண்ண முடியல, அது பண்ண முடியல, நான் இப்படியே இருக்கிறேன், நான் அப்படியே இருக்கிறேன், நான் இப்படியே இருக்கிறேன், இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அது போயிடாது. என்ன இப்படி பண்ணுற பிசாசே வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே, இப்படி பண்ணுற பலவீன பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ, திரும்ப வராதே இயேசுவின் நாமத்தினாலே என்று கட்டளை கொடுக்குறேன். அதை சொல்கிறதுக்கு வாய் இல்லை, அது சொல்கிறதுக்கு நாக்கு இல்லை, அது சொல்கிறதுக்கு உதடு இல்லை, அது சொல்கிறதுக்கு மூளை இல்லை. மற்றதுக்கெல்லாம் மூளை இருக்குது, மற்றதுக்கெல்லாம் என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது. அப்போ அதை சொல்லணும்ல. நம்ம இன்னொருத்தருடைய உதவி ஒத்தாசை நமக்கு தேவைதான். ஆனால் அது இல்லாமலே கொஞ்ச காலம் நம்ம வச்சுக்க அவரால் முடியும்னு பிடிச்சிக்கணும். அவரை அதை நம்ம சொல்லி பிடிக்கணும். என்ன சொன்னாலும் நான் இருக்கிறபடியே தான் இருப்பேன், நான் பேசுகிறபடியே தான் பேசுவேன், நான் சிந்திக்கிறபடியே தான் சிந்திப்பேன், நான் பேசுகிற வார்த்தையே தப்புனுக்கு பிடிக்காத வார்த்தையே பேசுவேன்னு இருக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த சுபாவத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. மாறிடணும். கர்த்தர் கிருபையில் மாறிடணும். பாருங்க, இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு, அப்போ இது இருக்குன்னா எனக்கு தூக்க வரதை விரட்ட மாட்டாரா? என்னால் கவனிக்க முடியறதில்லைன்றதை என்னை அந்த ஸ்பிரிட்டை என்னை விட்டு எடுக்க மாட்டாரா? நான் உற்சாகமாக பாடுறேன், நல்லா பண்ணுறேன், வெடிப்பாக இருக்கிறேன், ஆனால் தேவன் விரும்புகிற ஆராதனையை செய்ய மாட்டேன்ற ஆவி ஒரு ஆவி இருக்குது. எல்லா உற்சாகமும் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் தேவனுக்கு பிரியமான உள்ளான மனுஷனுக்குள்ள தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்காது. மனுஷ பார்வையில் ஒரு நல்ல ஒரு ஆராதனை மாதிரி தெரியும், ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்காது. சிலரிடத்துல இருக்காது. அப்புறம் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. உடம்பு பூரா தடிப்பு தடிப்பா சோப்பா தடிப்பா அப்படியே அருவருப்பா இருக்கிற அந்த கை, முடைக்கின கை, இப்படி இருக்கிற கை டப்புன்னு எல்லாமே இப்படி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? நார்மல் சரீரமாக ஆயிடுச்சுன்னா. அன்னைக்கு தொட்டவர் தான் இன்னைக்கு அவர் பிள்ளைகளை தொடர்றதுக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ ஏன் நம்மளை தொட மாட்டேங்கிறாரு? அப்போ அந்த குஷ்டரோகியை விட மோசமான ஒரு காரியங்கள் உள்ள இருக்கிறதுனால தான். உள்ள அப்படியே இருந்தாலும், அந்த நிலைமையில இருந்தாலும், இந்த நிலைமையில இருக்கிற என் மேலே என்னை மன்னிச்சு எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு தொடும்போது அந்த சுபாவமும் போயிடும். ஆனால் அதை செய்யறதில்ல. இணையதன வழியில் வருகிற அபிஷேகங்களை தயவு செய்து வாங்கிறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள். இணையதள வழியில் வருகிற அபிஷேகங்களை பெறணும் என்று முயற்சி செய்யாதீர்கள். அது செய்து கொண்டே இருக்கிறார்கள், அதில் பலனே கிடையாது. இருக்கிறதும் மோசமாயின்னே போயிட்டு இருப்பான் உள்ளான மனுஷன் போயிட்டே இருப்பான். அப்போ சொல்றார், உடனே அவனை விட்டு நீங்கிற்று. அப்போ இயேசு அவனை தூக்கி விட்டார். அவன் வாழ்க்கையை தூக்கி விட்டார். இந்த குஷ்டரோகி ஒருவேளை ஒரு பெரும் கோடீஸ்வரனாக இருந்தான்னா, இவன் தன் ஆஸ்தி முழுவதையும் செலவு செய்தால் கூட இவனால் குணமாக முடியாது. அப்போ இலவசமாய், கிருபையாய், ஈவாய் சுகமளிக்கிற குணமாக்கிற கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அவர் இன்னார் என்று அவன் கண்டு கொண்டான், அவரை பிடிச்சுக்கிட்டான். நான் வீட்டில் இருந்துக்கிட்டே அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அவரை இன்னார் என்று கண்டு கொள்ளாமலேயே என்னை குழியில தள்ளுகிறவர்களுடைய அன்பை நான் நாடி போவேனானால் நான் எங்கிருந்து குணமாவேன்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். ரொம்ப தூரத்தில் இருக்கும், பார்த்து எடுங்க. 6ஆம் அதிகாரம். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. இது இது இந்த அற்புதம் என்ன அற்புதம்? இந்த அற்புதம் தேவன் செய்திருக்கிற அற்புதம். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு வந்தார் ஏசாமி. எங்கே வந்தார்? ஜெப ஆலயம். அதனால் தெரியும்ல, சர்ச்சு. ஜெப ஆலயம்னா சர்ச்சுக்கு ஏசாமியே எங்கே வர்றாரு? சர்ச்சுக்கு வர்றாரு. எவ்வளோ ஊழியம் இருக்குது, எவ்வளோ இடத்துக்கு போதகம் பண்ண போகணும், எத்தனை இடத்துக்கு அவர் நடந்தே போகிறாரு. எங்கே போகிறாரு? நடந்தே போகிறாரு. மணிக்கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் இன்னொரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிற அளவுக்கு நடந்து போகிறாரு. கர்த்தராகிய தேவன் அப்படி தான் ஊழியம் செய்தார் அந்த காலத்தில். அப்போ அவருக்கு சோர்வு இருக்காதா? நான் இன்னைக்கு சமையல் பண்ணேன், என்னால் எப்படி நான் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க முடியும்? இன்றைக்கி நான் வீட்டை பெருக்கினேன், நான் எப்படி தேவனுடைய வார்த்தையை கவனிக்க முடியும்? இது கூட புரியலையே, எந்த பாஷை, வேறு எந்த பாஷையில் தான் பேசுறது? வீட்டை பெருக்கினேன், அதனால் என்னால் சரியாக உட்கார முடியலை. இன்றைக்கி மாத்திரை வேற நிறைய சாப்பிட்டுட்டேன். மாத்திரை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? சாப்பிட்டு தொலைய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இல்லைன்னா போய் தொலைய வேண்டியதாக இருக்கும். என்னவா இருக்கும்? போய் தொலைய வேண்டியதாக இருக்கும். போய் தொலைய. மாத்திரை சாப்பிட வேண்டிய காலத்தில் மாத்திரை என்ன செய்யணும்? குற்றவாளிகளா? மாத்திரை சாப்பிட்றவங்களாம் குற்றவாளிகளா? தீண்டாதவங்களா? தீட்டுப்பட்டவங்களா? மாத்திரை எதுக்கு சாப்பிட சொல்லியிருக்காரு? எனக்கு தெரியாது, யாருக்கு நமக்கு தெரியாது. மாத்திரை சாப்பிட்றத குறித்து அவ்வளவு தகராறு பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க பொழுது. மாத்திரையை சாப்பிட்றதில்ல தகராறு. உடனே மாத்திரையை தூக்கிட்டு வந்துடுவியே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மாத்திரையை கொடுக்குறவங்களுக்கு திட்டு விடும். இதுவும் புரியலையோ? பரவாயில்ல. போடுற இரு வாயில். யார் வாயில்? அவங்க வாயில் தான் அவங்க போட்டுக்கணும். கொண்டாந்து கொடுக்குறவங்க வாயிலையா மாத்திரை போடுவாங்க? அதுக்கு அவங்களே போட்டுக்குவாங்களே, உங்ககிட்டயே அங்கே கொண்டாந்து கொடுக்கணும். உடனே உனக்கு இப்போ நான் மாத்திரை போடணும், அவ்வளோதானே? போட்டு தொலைகிறேன், தின்னு தொலைகிறேன், நான் போய் தொலைகிறேன். அதுதான் சொன்னார், கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசுறது. நான் பேசுகிறதே கிடையாது. நான் கெட்ட வார்த்தை ஏசாமியை தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். கடையில் கோஸ் போட்டுட்டேன். என்ன போட்டுட்டேன்? கோஸ் போட்டுட்டேன். என்ன போட்டுட்டேன்? ஆனால் கோஸ் வெந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் தீஞ்சிருச்சு. நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கடாயிலையும் அதில் இருக்கிற கோஸ் மேலேயும் எனக்கு என்ன இல்லை, கவனம் இல்லை. நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் கோஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு? தீஞ்ச வாசனை வந்துருச்சு. அதுபோல் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் தீழ்ப்பான வாசனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. தீழ்ப்பான நாத்தம்தான், வாசனை இல்லை, தீழ்ப்பான நாத்தம்தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்மை போல அக்காலத்திலையும் அந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, எதாக இருந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க. எதாக இருந்தாலும் இப்போது ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம், அதுக்குள்ளேயும் அவங்க அந்த பக்கமாக எங்கேன்னு ஒன்று, இங்கே தானே இருந்த பிசாசை, அதுக்குள்ளேயும் நீ எங்கே போயிட்ட? அதுக்குள்ளேயும் இங்கே ஆளே காணலையா? அதுக்குள்ளேயும் எங்கே சோவார போயிட்ட? அதுக்குள்ளேயும் எவனை பார்க்க போனேன்? எவனை நினைக்க போனேன்? எவளை எட்டி பார்க்க போனேன்? எவனை எட்டி பார்க்க போனேன் அப்படின்னு அவங்கள பார்த்து பிசாசுன்னு சொன்னால் சொல்கிறவங்க யார்? சொல்கிறவங்க தான் பிசாசு. சொல்கிறவங்க தான். ஆனால் பிசாசு யாரை சொல்லுது? பிசாசு இல்லாதவங்கள பார்த்து பிசாசுன்னுது. அப்போ இது என்ன பிசாசு? எதுக்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற பிசாசு. என்ன செய்தாலும் குறை சொல்லுகிற பிசாசு. ஒரு திருப்தியே இல்லாத பிசாசு. திருப்தியே இல்லாத மனுஷர் அன்னைக்கும் அந்த சர்ச்சில் இருந்தாங்க.
இங்கே இருக்கிறது போலவே அங்கேயும் இருந்தாங்க. அதில் வேதபாரர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை நடத்துகிறவர்கள் அவர்களும் இப்படிப்பட்ட கேடான சுபாவத்தில் தான் இருந்தார்கள். கேடான சுபாவத்துக்குள்ளே தான் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருந்தார்கள் என்று. ஏனென்றால் வேதபாரரும் பரிசேயரும் அவரிடத்தில், யாரிடத்துல, குற்றமே ஒருத்தராலும் கண்டுபிடிக்க முடியாத கர்த்தரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அவர் சொஸ்தமாக்குவாரான்னா, நிறைய ஆலயத்தில் நிறைய பேரை கர்த்தர் சொஸ்தமாக்கின செய்தி அங்கே இருக்கு அந்த ஆலயத்துக்குள்ள. இங்கேயும் ஏசாமி வந்திருக்கிறாரு, கட்டாயம் சொஸ்தமாக்குவார். இது ஓய்வு நாள், சொஸ்தமாக்குவார் என்று சொல்லி அவங்களுடைய இருதயத்தின் நினைவின் சிந்தனைகளை கர்த்தர் அறிந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டாராம். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கிறாரு. சர்ச்சில் உள்ளவங்களை பார்த்து கேட்குறாரு. வேதபாரர் பரிசேயர் எல்லாரையும் சேர்த்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை எல்லாரையும் சேர்த்தான் கேட்குறாரு. ஒருத்தரும் பதில் சொல்லலை. அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து, சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரையும் யார் பார்க்குறா? இங்கே வந்திருக்கிறவங்க யாரை தேடி வந்திருக்காங்க? சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க யாரை தேடி வந்திருக்காங்க? கர்த்தரை தேடி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? இவங்க கர்த்தரை தேடி தாங்க வந்திருக்கிறாரு. நான் பொம்மலாட்டமா நடத்துறாரு கர்த்தர். சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறாரு. யாரை தேடி வந்திருக்கிறாங்க? கர்த்தரை தேடி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் எங்க வந்திருக்கிறாரு? சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. அவங்க யாரை பார்க்கல? நம்ம எப்படி கர்த்தரை பார்க்கலையோ அதே மாதிரி அவங்களும் கர்த்தரை பார்க்கல. என்ன செய்யலை? கர்த்தரை பார்க்கல. ஆலயத்தில் வந்திருக்கிறவங்கள எல்லாரும் பார்க்குறாங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கிறவரை பார்க்கல. தெரியுதா? இது எப்படி தெரியும் உங்களுக்கு? சரிதான். ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்களையும் அவங்க பார்க்குறாங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கிறவரை பார்க்கல. வந்திருக்கிறவரை தேவனாக இரட்சகராக அவரை பார்க்கல. பாருங்க, உடனே சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, எந்த மனுஷனை? அந்த மனுஷனை நோக்கி வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய சிந்தனைகளை, 8ஆம் வசனம், அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே வந்து நில்லுன்னார். அவன் எங்கே உட்காந்துருந்தானோ தெரில. அவனை இங்கே வான்னார். இங்கே வந்து நடுவில் வந்து நில்லுன்னு, சர்ச்சுக்கு நடுவில் வந்து நில்லுன்னு. வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் கொலை வெறி வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? நமக்கு வர மாதிரியே அந்த மூர்க்க வெறி வந்திருக்கும். அந்த வெறி இருக்கண்டு. ஏசு அவனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். சூம்பின கை எப்படி இருக்கும்? சூம்பின கை சுருக்கமாக சுருங்கி போய் இப்படி வச்சிருப்பான். இந்த கை என்ன இருக்கு? 2 கை சூம்பின கை இல்லை, ஒரு சூம்பின கை உடைய மனிதன். ஒரு கை நல்லா இருக்கும், ஒரு கை அவனுக்கு சூம்பின கை. சூம்பின கை இப்படி கையாடிக்கிட்டு சூம்பின கை இப்படி இருக்கு. இந்த கை அவன் என்ன பண்ணலை? நீட்ட முடியல. அந்த நார்மலாக இருக்கிற கை போய் இன்னொரு கை இல்லை அவனுக்கு. இன்னொரு கை இல்லை. இப்போ நம்மளை கை தூக்குறோம் பாட்டு பாடும்போது. ஆராதனைன்னு சொன்னால் கை தூக்கணும். என்னது? பாடல்ல அந்த வரி வந்தால் கை தூக்கணும். நன்றின்னு வந்தால் கை தூக்கணும். வேறு எந்த வரிகள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? கை தூக்கிடக்கூடாது. கை என்ன செய்திடக்கூடாது? தூக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கத்தில் வந்துட்டோம். ஆராதனைன்னு சொன்னால் வார்த்தை வந்தால் என்ன செய்யணும்? கை தூக்கணும். நன்றின்னு சொன்னால் வார்த்தை வந்தால் கை தூக்கணுன்ற ஒரு பழக்கத்தில் இருக்கிறோம்.
ஆனால் உண்மையிலே அது கிடையாது. பாடலில் கை தூக்கலாம், எப்பவும் கர்த்தரை நோக்கி கை தூக்கலாம். அந்த கை தூக்குறதுலே பெரும்பாலும் எப்படி கை தூக்குறோம்? கை நல்லா இருந்து சூம்பின கை போல என்ன செய்கிறோம்? தூக்குறோம். சூம்பின கை போல கையை முழுமையாக தூக்குறதே கிடையாது. கையை முழுமையாக தூக்குறது கிடையாது. இவருக்கு எந்த விதத்திலும் இந்த கை பயனற்ற ஒரு கையாக இருக்குது. ஆனால் கையை நீட்ட சொல்கிறார். கர்த்தர் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கையை நீட்ட சொல்கிறாரு. அவன் சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவரே நான் கை நீட்ட முடியாது, நான் சூம்பின கைன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ நான் எப்படி கையை நீட்டுறதுன்னு. அவன் எந்த சந்தேகப்படாமல் கையை நீட்ட ட்ரை பண்ணிட்டான். கையை நீட்ட ட்ரை பண்ணிட்டான். கையை நீட்ட ட்ரை பண்ணிட்டான். அவன் கையை நீட்டுறதுக்கு கையை ட்ரை பண்ணிட்டான். கையை நீட்டினான். அவன் கை மறுகை போல் ஆயிற்று. அவன் சொன்ன உடனே, கர்த்தர் சொன்ன உடனே முயற்சி செய்தான். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணிட்டார். அவன் கை மறுகை போல ஆயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு, என்ன வெறி கொண்டு? மூர்க்க வெறி கொண்டு, மூர்க்க வெறி கொண்டு அவரை என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். என்ன செய்யலாம் என்று, ஏசாமியை என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்களா? தீமை செஞ்சாரா நன்மை செஞ்சாரா? நன்மை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் அவர் வார்த்தையை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நன்மை செய்கிறாரா தீமை செய்கிறாரா? நன்மை செய்கிறார். வீட்டுக்கு போனவுடனே நினைப்பான், வாச்சு வாங்குன்னு வாங்கிட்டாரு ஏசாமி, துட்டுன்னு திருப்பிட்டாரு ஏசாமி, துட்டுன்னு திருப்பிட்டாரு. அவருக்கு என் மேலே நல்ல எண்ணமே இல்லை, என் மேலே அவருக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை. நீ அப்படியே படுத்தே கடன்னு சொல்ல மாட்டாரா? நீ படுத்தே காப்பி குடின்னு சொல்ல மாட்டாரா? படுத்தே நீ ஆலிஸ் குடின்னு சொல்ல மாட்டாரா? படுத்தே பல்லு விளக்கிக்கோன்னு சொல்ல மாட்டாரா? படுத்தே எல்லாரும் மூஞ்சி கழுவி விட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, இதெல்லாம் சொல்ல மாட்டுறாரு. படுத்தே ஃபேன் போடுன்னு சொன்னால் சொல்ல மாட்டுறாரு. படுத்தே எனக்கு தொடச்சி விட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, எனக்கு தொடச்சி விட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, நான் இருந்த இடத்துல ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டேன்னா நல்லா இருக்குமே, எல்லாமே இருக்கிறதுலையே நான் இருந்தால் எங்கே போயிடுவேன் சீக்கிரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், எதுக்காத்தாலும் போயிடுன்னு அது வேற சொல்கிறாங்களேன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை, ஏசாமி சொல்கிறதில்ல அந்த வார்த்தையை, ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு தடவை. அதை தேவன் கேட்கலை, அதனால் இருக்கிறோம். அதை கேட்கலை, ஆனால் தேவன் அதை கேட்குறாரு. தேவன் அதை கேட்குறாரு. ஆனால் கேட்க வேண்டிய பிரகாரம் அதை கேட்காம இந்த செவிகளை அடைத்து கொள்றதுனால, தங்களை அழித்து கொள்கிற வார்த்தையை அவர் கேட்க மறுக்கிறதுனால நாம் படைக்கிறோம், நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம். அவர் கையை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டார். அவர் கை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டார், என்னை தூக்கி விட்டார். 5ஆம் அதிகாரத்தில் வந்த ஒரு மனிதன், 5ஆம் அதிகாரத்தில் வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி செய்தார் கர்த்தர். குஷ்டரோகியான மனிதனை அவன் சமுதாயத்தில் வாழும்படி செய்தார். எதையுமே செய்ய முடியாதவனை, சமுதாயத்தில் இருந்தும் எல்லாவற்றிலும் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் சகலத்திலும் இருந்தும் எதையும் செய்ய முடியாதவனை, எதையும் செய்ய முடியாதவனை எல்லாரை போல எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கவனாக மாற்றி விட்டுட்டார். கர்த்தர் மாற்றி விட்டுட்டார். இந்த கையையும் என்ன பண்ண முடியாது? வைத்தியங்கள் பண்ணி சரி பண்ண முடியாது. வைத்தியங்கள் பண்ணி சரி பண்ண முடியாது, எவ்வளோ பணம் செலவழித்தாலும். அப்போ இதையும் இவர் என்ன செய்து கொண்டாரு? இவர் ஏசாமி கிட்ட இவர் வரவே இல்லை, அவன் ஏசாமி கிட்ட வந்தான். அந்த குஷ்டரோகி ஏசாமி கிட்ட ஓடி வந்தான். இவர் ஏசாமி கிட்ட வரல. இவர் இருந்த ஆலயத்துக்கு ஏசாமி வந்தார். ஏசாமி அவன் மேலே இரக்கமும் கிருபையும் வைத்து அவனை குணமாக்க கர்த்தர், அவனை விடுவிக்க கர்த்தர் வந்தார். அவர் விடுவிக்க வந்த அந்த ஆலயத்துக்குள்ள பொல்லாதவர்களாலே, பொல்லாத சிந்தனைகளை நிறைந்தவர்களாக உள்ளவர்கள் தான் அந்த ஆலயத்தில் இருந்தார்கள். அப்படின்னா இந்த சூம்பின கை உடையவன் பொல்லாத சிந்தனை உள்ளவனாக, மற்றவர்களை குற்றம் பிடிக்கிறவனும், எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லுகிறவனும், குறை சொல்லுகிறவனும், பீறுகிறவனும், குத்துகிறவனுமாய் இராதவனுமாய் இருந்திருக்கணும். ஆமென். அப்பா, அப்போ இந்த கை சரியாயிருச்சு, நீ அந்த குஷ்டரோகம் சரியாயிடுச்சுன்னா, அப்பனா எனக்கு எல்லா காரியத்தை செய்து நான் நடந்து எல்லா காரியத்தை செய்கிற பலனை கொடுக்க மாட்டாரா? நான் இதையே சொல்லின்னு இருக்கிறேனே, அதை என்னை விட்டு சுத்துதுன்றத என்னை விட்டு நீக்க மாட்டாரா? என்னை விட்டு
நீக்க மாட்டார, என்னை நீக்க மாட்டார. நீக்குவார், என்னை நான் முழுசாக கொடுக்குறேன் அவர்கிட்ட. என்கிட்ட இருந்து இந்த கெட்ட வார்த்தைகள் ஒன்று கூட இனி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே செத்து ஒழிவதாக, எனக்குள்ள செத்து ஒழிவதாக. நல்ல வார்த்தைகளையே கர்த்தர் விரும்புகிற நல் வார்த்தைகளையே நான் பேசுவேனாக, சிந்திப்பேனாக, நடப்பேனாக. மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பேனாக, மன்னித்து காயப்படுத்தாமல் இருப்பேனாகன்னு முடிவு எடுத்துட்டாலே பலன் வந்துடும். சரீரத்துக்குள்ள என்ன வந்துடும்? பலன் வந்துடும். சரீரத்துக்குள்ள பலன் வந்துடும். வேற ஒருத்தருக்கு வேற வேற விதத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு இது இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற வேற விதத்தில் இருக்கும். ஆனால் அதை போக்குறதுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், இணையதள வசதி உள்ள வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் நன்மை அடையலாம். அதன் வழியாய் அபிஷேகத்தை பெற்று அதன் வழியிலே வெளியில வரலாம் என்று நினையாது இருங்கள். அவர் கையை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார். கர்த்தர் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்யும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் தயவையும் பாராட்டி உம்முடைய ஒத்தாசையும் சத்துவத்தையும் பலனையும் உம்முடைய ஆவியின் நிறைவையும் வல்லமையும் தந்து உம்முடைய சத்துவத்தை தந்து தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே நிரப்பி உம்முடைய காருண்யத்தினால் மூடி இந்த நாளின் ஆராதனை உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் யாவருக்கும் நடத்தி கொடுத்து ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து நன்மை செய்து அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைகளுக்காக சோத்திரம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், அல்லேலூயா, உண்மை உள்ளவர், சத்தியம் தவறாதவர், வாக்கு மாறாதவர், கைவிடாதவர், விட்டு விலகாதவர் என்று ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே கிருபை செய்யும். கல்வாரி இரத்தத்துக்குள்ளே உடைய பிள்ளைகள் யாவரையும் எங்கள் யாவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இரத்தத்தின் மறைவிலே மறைத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.